வெல்கம் பேக் டு ஃபைவ் ஸ்பாட் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் ஃபஸ்ட்டு 2 டே ஆக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. டே 2 ஆக்ஷன், டே 1 ஆக்ஷன் தரமாக ஸ்குவாட் எடுத்துருப்போம். பார்க்காட்டி மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ஹார்டில் வச்சு ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச்சே மும்பை கூட இதான் நம்ம வந்து ஸ்குவாடு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் உள்ளே கொண்டு வருவோம் பேட்டிங் அப்போ. அது யாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நூர் அகமது பதிலாக பவுலிங் முடிச்சுட்டு யாருக்கு பதிலாக கொண்டு வந்துடுவோம். நூர் அகமதில் ஜாஸ்தி பதிலாக கொண்டு வருவோம். ஓகே மக்களே, அது சூப்பர் சாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவ்ஸ் என்று அழைக்கப்படும் சிங்க குட்டி. மிச்சவங்களாம் சும்மா வச்சுருவோம். ஓகே வாங்க மக்களே, எல் கிளாசிக்கோ மேட்ச் ஆரம்பிப்போம். தரமான எல் கிளாசிக்கோ மேட்ச் இங்கே நடக்க போகுது. வெல்கம் பேக். தெரியாமல் ஸ்கிப் பண்ணி விட்டேன். நல்லா வச்சுட்டு வெல்கம் பேக் டு சொல்லிட்டு ஏதாவது மெசேஜ் வந்து தெரியாமல் ஸ்கிப் பண்ணி விட்டேன். பட் ஒரு எல் கிளாசிக்கோ மேட்சிங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சே மும்பை இந்தியன்ஸ் கூட டாஸ் ஜெயிப்புமா உதவாங்குமான்னு தெரில. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ் டூ. ஏன்னா ஒரு பவுலிங் எடுத்தோடனே சேஸ் பவுலிங் தான் எடுக்கணும். ஏன்னா நல்ல க்ரீன் பிச். மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான், டிம் டேவிட், ஜேசன் ராய், ஹர்திக் பாண்டியா, முஸ்தக் யாரா ப்ரோ? பட் நம்ம ஸ்குவாட் ஏற்கனவே சொல்லியாச்சு. சொல்லையா? சாரி மக்களே, சொல்லித்தேனா என்னன்னு தெரில. பட் மும்பை ஸ்குவாடை பார்த்துருவோம். இஷான் கிஷான், டிம் டேவிட், ஜேசன் ராய், ஹர்திக் பாண்டியா, முஸ்தக், ஒய் சௌதரி, எம் பண்டகே, எம் குமார், எம் சௌத்ரி, கே சென், கே மப்பக்காவா ஏதாவது. அது மட்டும் இல்லாமல் மற்ற இந்த வந்து ஒரு ஏஐ ஃபிக்ஸர்னால என்ன பிரச்சனைனா வந்து மற்ற டீமில் வந்து பேட்டிங் பவுலிங்னு கரெக்டாக அடுக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு ஓப்பனில் தூக்கி கடைசியில் போடுவோம். அப்படி தான் இருக்கும். பட் நம்ம கரெக்டாக அடுக்கியாச்சு. அங்கே ஏன் மும்பை இந்தியன்ஸ் ஃப்ளாக் பறந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இந்த கேமில் அதான் மக்களே. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவங்க ஃப்ளாக் பறக்கும். நம்ம பேட்டிங் நம்ம ஃப்ளாக் பறக்கும். ஏன்னா வாய் இன்றைக்கி ரொம்ப உளருது. பட் டேனஸ் வண்டி யார் ஆல்ரெடி என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட்டு யார் பேட்டிங் பண்ணமோ அவங்க ஃப்ளாக் அங்கே பறக்கும். அதான் அப்படி சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு பால் மட்டும் போட்டு வழக்கு போல் ஆட்டபிள் பண்ணிடுவோம். ஃபைனலில் மட்டும் தான் பவுலிங் போட போகிறோம். ஏன்னா நான் பவுலிங்லாம் போட்டு சும்மாவே பேட்டிங் பண்ணாலே பார்க்க மாட்டேறீங்க. 3 வியூஸ் 4 வியூஸ் தான் போகுது. சப்ஸ்கிரைபரே என் 250 கிட்ட தான் இருக்குது. ரொம்ப நாளாக வீடியோவே போடல. மக்கள் தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன்ல. ப்ளீஸ் மக்கள் தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். ஒரு 1K வியூஸு, 1K லைக்ஸு, 1K சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் ஃபஸ்ட் 2வது பால் தெரியாமல் போட்டேன். பட் டிம் டேவிட் அவுட்டுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 10 பேராக அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காம பாருங்கள். பட் லைக் ஒரு வீடியோ போட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு 1K வியூஸாக போக பாருங்கள். லைக் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகே மக்களே, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கண்டிப்பாக போடலாம். பட் இந்த ஃபீலிங் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சும்மா நான் பாட்டு ஏதாவது பேசிக்கிட்டே போட்டேன். பட் அவுட் ஆகிட்டாரு. பட் ஒரு தரமான ஃபீலிங் லைன் அப்பிங்க. பட் வெளியே இருக்க ஃபீலிங் தான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்காது மேக்ஸிமம். ஸோ ஃபீலிங் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இதை வந்து இந்த இதில் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் ரைட்டாக மாற்றிட்டு டீப் ஸ்கொயர் லெக் வச்சிடலாம். ஓகே மக்களே, ஒரு ஸ்லோ பால் போடலாம். இங்கே எனக்கு தெரிஞ்சு ஹாஃப் சைடில் லெக் சைடில் ஃபஸ்ட் ஷாட் அடிப்பான்னு பார்த்தா என்னங்க இப்படி விட்டு வாங்குறாரு. என்ன ஆகிட்டு இருக்குன்னு தெரிலங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. பட் நல்ல ஓவருங்க ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா. எடுத்தோன்னே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க எடுத்தோன்னெலாம் விக்கெட் எடுப்பாருன்னு. நான் பேசிக்கிட்டே லக்கில் போட்டு விக்கெட் வந்துடுச்சு. பட் டேரக்ட் த்ரோ தான் பண்ணியிருக்கோம். அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். ஓகே, ஓவரோட கடைசி பால் என்ன ஆகுங்க? ரிவர்ஸ் ஸ்விங் ஆகாது மேக்ஸிமம் நியூ பாலில். பட் ஒரு ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஜஸ்பிரீத் பும்ரா சரியான ரிவர்ஸ் ஸ்விங். அங்கே அந்த ஓவரில் 2 ரன் தான் எடுத்துருக்காங்க. பட் ஒரு விக்கெட் போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 2க்கு இன்னும் ஒரு விக்கெட். அதாவது 2 வித்தவுட் லாஸ் இல்லை, 2 வித் 1 விக்கெட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆட்டமில் வந்துட்டு வந்து சந்திக்கிறேங்க. சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் போயிடுச்சு. 121 தாங்க வந்திருக்கு. ஹாலில் வச்சேன். ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட், புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட், நூர் அகமது 1 விக்கெட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா 1 விக்கெட்டு. ஸோ பவுலர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5, 4, 6 விக்கெட் தான் எடுத்துருக்காரு. மிச்சம் 3 விக்கெட் வந்து ரன் அவுட்டில் போயிருக்கு. முஸ்தக் செம்மையாக அடிச்சிருக்காருங்க. 42 ரன் பிடிச்சிட்டாரு 28 ரன் பாலில். இஷான் கிஷான் 24, 23 பாலில் அடிச்சிருக்காரு. ஜேசன் ராய் 29 பாலில் 19 அடிச்சிருக்காரு. பட் ஃபில் சார் மற்றும் டெவால் பிரேவ்ஸ் உள்ளே வராருங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே ஃபிளாக் தாங்க பறக்கும் கொஞ்சம் நேரத்தில். எஸ் வந்துருச்சுங்க.
ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன் WCCD பிளேயர்கிட்ட, என்னென்னு இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் அங்கே வந்துடுச்சு. அம்பையர் சிங்கிள் காட்டினாலே இம்பேக்ட் பிளேயர் உள்ளவரெலாம் அர்த்தம். ஆக்சுவலி வந்து என்ன ரெக்வஸ்ட் கேட்குறேன்னா அப்புறம் சொல்கிறேன். டெவால் டேவிஸ் சூப்பர் சப்ங்க. இவங்க எடுத்தது 6 ஹிட்டிங் பிளேயர் இருக்கா எப்படி இருக்குது. என்ன ரெக்வஸ்ட்னா ஃபேன்ஸாக ஜர்சி போட்டு பார்க்க வைங்க மக்கள் WCC3. ஏன்னா ஜர்சி பாட்டி அவங்க பாட்டு ஏதோ ஒரு டீம் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம், ஏன் தெரில. ஸோ ஹோம் கிரவுண்ட்னா ஜெர்சி அதிகமாக இருக்க மாதிரி வைங்க, அவே கிரவுண்ட்னா ஜெர்சி லைட்டு கம்மியாக இருக்க மாதிரி வைங்க, பிரச்சனை இல்லை. பட் ஜெர்சி இருக்கணுங்க. யார் அது? ஃபீல்ட் சால்ட் வந்த உடனே அவுட்டுங்க. எடுத்தோடனே லாஃப்டர் ஷாட்டுக்கு ஒரு ட்ரைங்க. பட் செம்ம பவுலிங்குங்க. ரோஹித் சர்மா உள்ளே வராரு. யாரா நீ? எம் பதகனேவா? இப்போ தெரியுங்க ஹார்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. பட் நான் ஒழுங்காக ஆடல, பால் பாட்டு எங்கேயோ வந்துச்சு. பட் ஒரு சரியான ஷார்ட் ஃப்ரேம் ரோஹித் சர்மாங்க. வேணாம் நல்ல விலைக்கு ரன் அவுட் ஆகிருப்பேன். எடுத்தோன்னே சத்தியமாக சரியாயிட்டு. நான் ஏற்கனவே இந்த ஃபார்மில் இருப்போம்னு நினச்சி லூசுமாக அடிச்சிட்டேன். தொட்டே ஒரு வருஷம் ஆச்சுங்க இந்த கேமை. பட் ஸ்ட்ரைட்டாக கையில் இல்லைங்க, ஒரு டபுள் காண்டி வாய்ப்பாங்க. ஓடிங்க ப்ரோ எஸ் கன்ஃபர்டபுளாக எடுத்தாச்சுங்க. என்னங்க ஃபஸ்ட்டு ஒரே திருப்பு முனையே ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, பயப்பட வேணாம். என்னங்க டெவல் பிரேவிஸ் லெஃப்ட்டில் ஆடிட்டு இருக்காரு. நான் ரைட்டில் மாற்றணும்னு நினச்சேன், பட் லெஃப்ட்டில் ஆடிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கோங்க. தரமான பவுண்ட்ரி, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி ஸ்ட்ரைட் டவுன் கிரவுண்ட் அடிச்சிருக்காரு. நான் சத்தியமாக 6 அடிக்கும் தான் நினச்சேன். பட் லாஃப்டர் ஷாட்டே போட மாட்டேங்க. லெஃப்ட்டில் ஆனாலே பிடிக்காது. இதுக்கு தாங்க அவர் எடுத்தோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் டவுன் கிரவுண்ட் தான் மேக்ஸிமம் அடிப்பார். பட் 6 அதிகமாக அடிப்பாருங்க. எனக்கு ரைட்டில் செம்மையாக இருக்கும், லெஃப்ட்டு பிடிக்காது. பட் லெஃப்ட்டில் என்ன பண்ணுறது, இது ஒரு இன்னொரு பகுங்க இது. பட் ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருக்காரு. ஃபீல்டர் யாரும் இல்லை. பட் பவுண்ட்ரி போவாது. எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக விட்டாரு. நல்ல டைமிங் இல்லை. பட் சரியான ஷார்ட் பவருங்க. அங்கே பேக் டு பேக் பவுண்ட்ரி அடிச்சிட்டு இருக்காரு. என்ன வச்சுட்டு நீங்கள் தோக்காடிங்க, நான் இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் கம்ஃபர்டபுள் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டெவால் பிரேவிஸ் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அடித்தாலே வச்சது இல்லைங்க மேக்ஸிமம். பட் சில டைம் ஸ்ட்ரெயிட்டாக போய் கையில் வந்துடும். பட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மிஸ்டேக் ஷாட் ஆனோன்னா நேராக போய் ஹைட்டில் போய் கேட்ச் பிடிச்சிருவாங்க. பட் இங்கே ஒரு ஹேட்ரிக் பவுண்ட்ரி ஃபார் டெவால் பிரேவிஸ். இது தாங்க வர முடியும். இதுக்கு தாங்க எடுத்துகிட்டு வந்தோம் இல்லை எடுத்துகிட்டு வந்தாங்க சிஎஸ்கே. பட் ஒரு ஓவர் முடிவில் 15க்கு ஒரு விக்கெட் போயிடுச்சுங்க. அந்த ஒரு விக்கெட் தாங்க மேட்சோட திருப்பு முனையாக இருக்குமான்னு பார்ப்போம். ஒரு சிஎஸ்கே பிளேயர் சேர்ந்த முகேஷ் சௌத்ரி, இப்போ கூட சிஎஸ்கேல தான் இருக்காது சிஎஸ்கேல இருக்காது. பட் முகேஷ் சௌத்ரி வந்திருக்காரு. ஏன்டா நீ ஒரு மாதிரி உளறன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக இப்போ ஓகே மக்களே. ஃபஸ்ட்டு வந்து நான் வேறு எதுவும் நினச்சிட்டு வேறு எதுவும் பேசிட்டு இருந்தேன், அதனால் லைட்டாக உடனே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ரெக்யூட் ரன் ரேட் இங்கே 5.63 தாங்க இருக்குது. பட் டெவால் பிரேவிஸ் லெஃப்ட் ஆடுறாருங்க. என்னன்னே புரியல. பட் ஸ்ட்ரெயிட் கிரவுண்ட் அடிச்சிருக்காரு. பட் தலைக்கு மேலே போனனால அவரோட பவுண்டரி ஆடுறது இங்கே ஆரம்பிக்கிறாங்க. டைமிங் நல்லா டீம். ஃபஸ்ட்டு மேட்ச்சே தரமாக ஆடிட்டு இருக்காருங்க. இம்பேக்ட் பிளேயர்னா இப்படி தான் இருக்கணும். டெவால் பிரேவிஸ் லெஃப்ட்டில் ஆடிட்டு இருக்காரு. பட் ரைட்டில் ஆக்கிடுவாங்க அடுத்த மேட்ச்சில். அதை மறந்துட்டேன் சுத்தமானா. பட் இங்கே ஒரு ஸ்டெக் ஆகுது. பட் ஸ்ட்ரெயிட்லேயே அடிக்கிறாருங்க. இது மாதிரி போன ஓவரில் ஹேட்ரிக் பவுண்ட்ரி அடித்தார். பட் இந்த ஓவரில் பேக் டு பேக் பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. ஒன்லி ஸ்ட்ரெயிட்லேயே ஆடுறாருங்க. மேக்ஸிமம் ஒன்லி ஒரு ஸ்ட்ரென்த்தே லெக் சைடில் ஆடினாலும் பட் ஸ்ட்ரெயிட்டில் மேக்ஸிமம் செம்மையாக அடிப்பார். அதுக்காண்டி இப்போ ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் தான் ஆடுவார் அப்படின்னு கிடையாது, லெக் சைடையும் செம்மையாக ஆடுவார். பட் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டில் தாங்க ஆடிட்டுருக்காரு. பர்ஃபெக்ட்டுங்க. பட்டுந்தான் 6. பட் ஒரு மாதிரி ஸ்விங் ஆகிடுச்சு இந்த பால். நல்லா போடுறாங்க இந்த எம்ஐ பவுலர்ஸ். பட் பேட்டிங் ஒழுங்காக ஆடலையே ப்ரோ. குட்டு. பட் ஹேட்ரிக் பவுண்ட்ரி வராட்டியும் ஒரு பால் டாட் வச்சு இன்னொரு பவுண்ட்ரி ஃப்ரம் டெவால் பிரேவிஸ். தரமாக ஆடிட்டு இருக்காருங்க இங்கே டெவால் பிரேவிஸ் ஒரு 6 இது வரைக்கும் இவர் 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குன்னு தான் எடுத்தோம். பட் இன்னும் வரைக்கும் ஒரு 6 அடிக்கல. பட் பவுண்ட்ரியில் டீல் பண்ணிட்டுருக்காருங்க. 4 பவுண்ட்ரி இந்த ஓவரில். தரமான பேட்டிங் ஃப்ரம் டெவால் பிரேவிஸ். 2 ஓவர் முடிவில் 32க்கு ஒரு விக்கெட். ரெக்யூட் ரன் ரேட் 5ல் தாங்க இருக்குது இன்னும். பட் பேட்டிங் நம்மளுக்கு தரமாக தேவைப்படுது. ஸோ பேட்டிங் நம்மளுக்கு தரமாக இருக்குது. பட் ஒரு சரியான ஷாட் ஃப்ரம் ரோஹித் சர்மா. 2 பால் பார்த்தாரு. பட் 3வது பால் அட்டாக் பண்ணுறாருங்க இவரும். ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஃபார் ரோஹித் சர்மா. வெளியே தூக்கி இவரும் அடித்தோடனே இவருக்கும் வெளியே தூக்கி வச்சுட்டாங்க. பட் இப்போ ஒரு சிங்கிள் இன்னுங்க ஃபுல் டாஸாக போட்டார். பட் இந்த பால் ஒரு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டபுள் ஓடி இருக்காரு. தூக்கி அடிக்கல. ஆக்சுவலி டெவால் பிரேவிஸ் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் தான் பார்த்தாரு. சரி நான் பார்த்தேன் டெவால் பிரேவிஸ் ஸ்ட்ரைக் கொடுக்கலான்னு. பட் வந்து இவரே வச்சு அடிக்கணுங்க இந்த ஓவர். டெவால் பிரேவிஸ்க்கு நிறைய ஓவர் இருக்குது இன்னும். பட் இவரும் கொஞ்சம் அடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காருங்க. ஒரு ஃப்ளாட் 6ங்க அங்கே.
6 தானே, என்னங்க ஒரு இயர்லியில் 6 அடிக்கிறாரு, அதுவும் ஹார்டு மோடில். யார் தலை டி, யார் தலை, வாத்தலை வாத்தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இயர்லி ஜஸ்ட் இயர்லியில் தான் பட்டுச்சு. பட் 76 மீட்டர் 6, அதுவும் ஒரு ஃப்ளாட் 6 அடிச்சிருக்காருங்க இங்கே. ஃபஸ்ட்டு 6 ஃபார் சிஎஸ்கே மற்றும் ரோஹித் சர்மா. பேக் டு பேக் 6ங்க இங்கே ரோஹித் சர்மாட்டேருந்து. ஃபஸ்ட்டு 6 இயர்லி அடித்தேன், நான் அடுத்த 6 பர்ஃபெக்டில் அடிப்பேன்டா. நான் யார், யூ ஆர் பேட் ஐம் ஆர் டேட் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காருங்க. தரமான 6 ஹிட்டிங் எபிலிட்டி. டெவால் பிரேவிஸை கற்றுக்க சொல்கிறாருங்க. நான் அடிக்கிறேன் படுறா, 103 மீட்டர் 6ங்க. டெவால் பிரேவிஸ், நான் பவுண்டரி டீல் பண்ணிருக்கேன், நீ 6 பார்த்துக்கோ ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இன்னொரு பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. ஹேட்ரிக் 6 ஒரு டீம், 2 6 ஒரு பவுண்டரி வந்திருக்கு. மக்களே இங்கே வந்து ரோஹித் சர்மா பிரிச்சுட்டு இருக்காரு. பட் நல்ல ஷாட் ஃப்ரம் ரோஹித் சர்மா. ஒரு ஸ்டெக் இருந்தாலும் 58க்கு ஒரு விக்கெட்டில் முடிச்சிருக்காரு 3 ஓவர் முடிவில். மக்களே டெவால் பிரேவிஸ் இங்கே இம்பேக்டை காட்டினாலும் ரோஹித் சர்மா இந்த ஓவர் நான் பார்த்துக்கிறேன், டெவால் பிரேவிஸ் நீ நின்றாடு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பட் தரமான பேட்டிங் ஃப்ரம் 2 ஒரு பேட்ஸ்மேன்ட்டையும். மற்றது இங்கே ஒரு தரமான ஷாட் ஃப்ரம் டெவால் பிரேவிஸ். பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக விட்டுருக்காருங்க. நீ மட்டும் தான் 6 அடிப்பியா, நானும் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஏன் முன்னாடியே சொன்னேன்னா எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு தெரியுங்க இவர் அடிப்பாருன்னு. சியர் கேர்ள்ஸ் இங்கே நம்ம சேர் பண்ணிருக்காங்க. அம்பியரே ஷாக்காகிறாங்க. யாரா நீ இத்தனை ஸ்ட்ரைட்டில் பவுண்டரி அடிச்சிருந்தா 6 அடிக்கிற அப்படிங்கிறாரு அம்பியரே. பட் ஒரு தரமான பேட்டிங் ஃப்ரம் டெவால் பிரேவிஸ். ஒரு கிளேட் ஷாட் நினச்சிங்க அவுட்டுங்க. நம்ம புகழ்ந்து பேசினாலே இப்போ சொன்ன ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறது தாங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லைட்டாக பால் மேலே ஏறிச்சுன்னா அவுட்டுங்க. பட் நல்ல கேமி ஆடி கொடுத்துட்டு டெவால் பிரேவிஸ் உள்ளே போகிறாரு. இம்பேக்ட் பிளேயரை தரமாக பண்ணியிருக்காருங்க. பட் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி வந்திருக்காருங்க உள்ளே. பாருங்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அம்மா லேட்டில் பட்டிருக்கு. பட் தாண்டி போயிருக்குங்க. நல்ல பவுண்ட்ரி. விராட் கோலி வந்தோடனே அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இங்கே தெரிஞ்சு ரோஹித் சர்மா தான் இப்போ டாப்பில் இருப்பான்னு நினைக்கிறேன் ஆரஞ்சு கேப் லீடரில். ஏன்னா ஃபில் சால்ட்டும் அடிக்கல. ரோஹித் சர்மா வந்து 28, 20ன்னு நினைக்கிறேன். எஸ் என்னன்னு தெரில. விராட் கோலி பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சிருக்காருங்க வந்த உடனே. என்னம்மா கான்ஃபிடென்ஸ். ரோஹித் சர்மா 28 தாங்க பார்த்துட்டேன் உள்ளே போயிட்டு. பட் விராட் கோலி இங்கே தரமாக ஆடிட்டு இருக்காரு. குட்டில் பட்டிருக்கு. பட் கேப்பில் போனதுனால இன்னொரு பவுண்ட்ரி வந்த மொதல் 3 பவுண்ட்ரி அடித்து ஹேட்ரிக் பவுண்ட்ரி அடித்து நான் தரமான பேட்ஸ்மேன் என்று காட்டுறாருங்க. ஆக்ஷனில் எத்தனை கோடி கொடுத்தோன்னு தெரியல, அத்தனை கோடிக்கு ஒருத்தான பிளேயருங்க அவர். பட் லாஸ்ட் 12 பால்ஸில் 48 ரன் அடித்தாலும் 2 ஓவரில் 50 ரன் அடித்தாலும் பட் விக்கெட் தாங்க போயிடுச்சு. 76க்கு 2 இருக்கோம். பட் இப்போ 80க்கு 2 இருக்குங்க. வந்து 4 பாலில் 4 பவுண்டரி அடித்து 400 ஸ்ட்ரைக்கர் வச்சுருக்காருங்க விராட் கோலி. அடுத்த வாட்டி ஃபில் சால்ட் இல்லாமல் ரோஹித் சர்மாவையும் ஆக்சுவலி ஃபில் சால்ட்டை வந்து நம்ம எடுத்துருக்கவே கூடாதுங்க ஆக்சுவலி. ஏன்னா நல்ல பேட்ஸ்மேன், அவர் வேறு டீம்ஸ் வந்து சான்ஸ் கிடைக்கும். நம்ம டீமில் வந்து எப்படி வைக்கிறதுனே தெரில எனக்கு ஆக்சுவலி. எல்லாரும் அடிக்கிறாங்க. பட் இங்கே ஒரு நோ பால். ரோஹித் சர்மா ஏற்கனவே ஃபார்மில் இருக்கார். அவருக்கு நோ பால்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா தரமாக அடிப்பாருங்க. 10 டீம்ஸ் 1 டீமுங்க. பட் இங்கே ஒரு பெரிய நோ பால். அதனால் இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட் கிடச்சிருக்கு ரோஹித் சர்மாவுக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ரோஹித் சர்மா ஸ்பெஷல் அடிப்பாரா? எஸ். லேட்டில் பட்டாலும் இன்னும் செம்மையை காய்ச்சி பறந்து பிடிக்கிறாருங்க. ஃப்ரீ ஹிட் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. பட் விராட் கோலி ஆன் ஸ்ட்ரைக். விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர்லாம் நீங்கள் பார்த்துக்கவே முடியாதுன்னா அப்படி ஒரு பிளேயருங்க இவர். ஒரு தரமான ஷாட். லேட்டில் பட்டாலும் நல்ல பவுண்ட்ரி, சின்ன பவுண்ட்ரி அங்கிட்டு, அதனால நல்ல பவுண்ட்ரி ஃப்ரம் விராட் கோலி. சேர் கேர்ள்ஸ் மற்றும் சேர் பாய்ஸ் இங்கே நம்ம சேர் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் என்ன ப்ரோ ஹாலில் வச்சு தூக்கி அடிக்கிறா அவ்வளோ ஈஸியாக ப்ரோ கேட்கலாம். இல்லைங்க லாலம் தான் தெரியுது, கஷ்டமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நான் ஹாலில் வச்சு ஆடிருக்கேன், அதனால் லைட்டாக ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாலில் வச்சு ஆடினீங்கன்னா செம்ம கஷ்டமாக இருக்குது. பட் இங்கே ரோஹித் சர்மா விராட் கோலி இப்பாட்ட மாட்டுறாருங்க. ஓன்லி ஃபோர்ஸ் தான் டீல் பண்ணிட்டுருக்காரு. 5வது பவுண்டரின்னு நினைக்கிறேன் அவருக்கு. 6 பால் 6 பவுண்டரி அடிச்சிருக்காருங்க விராட் கோலி. அதனால நம்பி ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட் ஆடலாம் போச்சு அவுட்டுங்க. இல்லை தலைக்கு மேலே போகிறதுனால ஹேட்ரிக் பவுண்டரி ஃபார் விராட் கோலி. விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சேர்ந்து இந்த எம்இ பவுலர்ஸை பலன் பார்க்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட் ஒன்று பண்ணாட்டி இம்பேக்ட் பிளேயராக வந்து ஒரு நல்ல இம்பேக்டை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு கேமி ஆடிட்டு. பட் இங்கே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்புங்க. எஸ் கேப்பில் அடிச்சிருக்காருங்க. விராட் கோலிக்கு 4 பவுண்டரி தொடர்ந்து அவர் அடித்த
8 பால்ல 8 பவுண்டரிங்க. ஆக்சுவலி 8 பாலா 7 பாலான்னு தெரியல. ஐ கெஸ் 8 பால் தான். 8x4 வந்து இத்தனை 36ன்னு நினைக்கிறேன். இல்லை 32. எஸ் 32 வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு ரிவர்ஸ் ஷாட் ஆட போகிறாரு விராட் கோலி. இல்லைங்க ரிவர்ஸ் திரும்பல, பட் அப்படியே அடித்தார். 2 இயர்லிங்க. பட் இது எப்படின்னு சிரம் இது கேட்சாக போயிடும். பட் தலைக்கு மேலே போனாலும் நல்ல பவுண்ட்ரி. 5 பாலுக்கு 5 பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க விராட் கோலி. 4 ஓவர் முடிவில் 5 ஓவர் முடிவில் 102க்கு 2ங்க. ஆக்சுவலி 100 ரன் வந்துட்டாங்க 5 ஓவரில். இன்ஃபேக்ட் ஒரு ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் இந்த சீசனில். பட் தரமாக ஆடிட்டுருக்காங்க. 2 விக்கெட் போயிடுச்சு. பட் 20 ரன் தாங்க. 90 பாலில் ஜஸ்ட் 20 ரன் தான். பட் 90 பாலாக வெயிட் பண்ண முடியாது ப்ரோ. இப்போயே முடிக்கிறேன்னு ஒரு ஃப்ளாட் 6 அடிச்சிருக்காரு. இல்லை 6 மாதிரி இருந்துச்சு ப்ரோ ரோஹித் சர்மா. பட் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. இங்கே சமமாக போயிட்டுருக்குங்க. விராட் கோலி வந்தோடனே டேக்கன் பண்ணி ரோஹித் சர்மா கிட்டே வந்துட்டார். பட் ரோஹித் சர்மா நான் முடிச்சு வைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் டவுன் ஒரு ஷாட் ஆடி இருக்காரு. பட் தலைக்கு மேலே போகலங்க. தெரியாதனமாக இந்த ஸ்ட்ரெயிட் ஷாட்டை நம்ம ஆடக்கூடாதுங்க. ஸ்ட்ரெயிட்டில் ஆடினாலே அவுட் ஆயிடுறாங்க. பட் ரோஹித் சர்மா நான் முடிச்சு வைக்க முடியலன்னு கவலையில் போகிறாரு. ஏன்னா அவர் டீம் தாங்க. அவர் டீமுக்கு எதிராக அவர் முடிச்சு வச்சா நல்லா இருந்திருக்கும். பட் ரோஹித் சர்மா கான் ஃபார் 33. சூரியகுமார் யாதவ் வராரு. ஸ்கை நம்ம டீமில் ஃபீல்ட்ஸால் டெவால் டேவிஸ் ரோஹித் சர்மா 3 கன் பேட்ஸ்மேன் அவுட் ஆகி தரமான பேட்டிங் லைனில் இருக்குது. வந்த பாலை டேக்கன் பண்ணியிருக்காருங்க ஸ்கை. நான் ஸ்கைடா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. மக்களே எனக்கு தெரிஞ்சு விராட் கோலியாவது ஒரு 50 போட்டுங்க. ஸோ எல்லாத்தையும் 50 போடவே விட மாட்டோம். 11 ரன் தான் தேவை. விராட் கோலிக்கு 14 ரன் தேவை. பட் 2 பவுண்டரி அடிச்சுட்டு ஒரு 6 அடிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் முதல் பவுண்டரி இங்கே வந்துருக்குங்க விராட் கோலிக்கு. டெஃபினெட்லி ஒரு 6 வேணும். 6 மட்டும் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் 50 போட்டுவாருங்க. பட் நிறையா பேர் ஒரு கேமி ஆடி கொடுத்துருக்காங்க. 3 கன் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் டெவால் டேவிஸ் கேமியோவாக ஆடி இருக்காங்க இங்கே. பட் ஒரு 6 பர்ஃபெக்ட்டுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு பர்ஃபெக்ட்டுங்க. ஆக்சுவலி இந்த பால் எங்கே சொல்கிறது 6 ஓவர் முடிவில் 115க்கு 3 விக்கெட். இங்கே விக்கெட் நிறைய எடுக்கிறாங்க. பட் ரன் அள்ளி கொடுத்துட்றாங்க. கேஎஸ்என் வந்திருக்காரு பவுலிங் போட. இத்துடைய ஸ்கை தான் ஃபேஸ் பண்ணுவார். பட் ஸ்கை வந்து எனக்கு தெரிஞ்சு லாஃப்டர் ஷாட் போக மாட்டார். சிங்கிள் தான் தட்டுவார். எஸ் தட்டியிருக்காருங்க. அந்த சிங்கிளோட விராட் கோலி அந்த ஸ்ட்ரைக். ஹார்டு வச்சாலும் டார்கெட் அதிகமாக அடிக்க மாட்டேறாங்க. ஒரு 200 டார்கெட் வரவே மாட்டேதுங்க. மீடியம் வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐயோ பட் தாண்டிடுச்சுங்க. நல்ல பவுண்டரி ஃப்ரம் விராட் கோலி. ஒரே ஒரு 6 வேணுங்க விராட் கோலி 50 போல. மீடியம் வச்சாலும் எப்பவுமே டார்கெட் கம்மி. ஹார்டு வச்சா எப்பயாவது 150 போகுது. பட் மீடியமுக்கும் ஹார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் லைட்டாக கஷ்டமாக இருக்குது அடிக்கிறதுக்கு. அதாங்க டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. பர்ஃபெக்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் தாங்க வேறு. ஒரு கிளாஸுக்கு மேட்ச்னா ஓவர்ஸ் நிறையா இருக்குது. பட் ஒரு 50 விட முடிச்சிருக்காருங்க. நான் கிங்கடா அப்பவுமே சொல்லியிருக்காரு. 11 4 ஒரு 6 ஒரு ரன் கூட ஓடி எடுக்கல. பட் 384 ஸ்ட்ரைக் ரேட்டில் நாட் அவுட் வந்திருக்காருங்க. சேர் கேர்ள்ஸ் விராட் கோலியை சேர் பண்ணுறாங்க. விராட் கோலி மாதிரி ஒரு கன் பேட்ஸ்மேன் இந்த மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருக்காருங்க. 50யும் போட்டிருக்காரு. பட் விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுங்க. 7 விக்கெட் வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோங்க இந்த மேட்ச். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி தான் டாப்பில் இருப்பார். என்ன டாப்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாட்டிக்ஸ், அதாவது மோஸ்ட்லி 6ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரோஹித் சர்மா வந்து 2 6 அடிச்சிருக்காரு. இப்போதைக்கு நம்ம டீம் இருக்காது. ஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் 6ஸில் ரோஹித் சர்மா 2 6. இதில் வந்து புவனேஸ்வர் அரேஞ்ச் அடிச்சிருக்காங்க 2 விக்கெட் எடுத்து. என்னங்க மோஸ்ட் 6ஸும் முஸ்தாக் இருக்கார். பவுலிங்லேயே இருக்கார். செம்மையாக இருப்பார் போல. இவர் எடுத்துருக்கலாங்க பேசாமல். பேட்டிங்கில் வந்து நம்ம டீமில் 3 பேர் இருக்காங்க. இதுலேயும் இருக்காருங்க முஸ்தாக்கு. இந்த முஸ்தாக்கு 3லேயுமே ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. விராட் கோலி 50 ரனில் இருக்கார். டெவால் டேவிஸ் 36, ரோஹித் சர்மா 33. ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சி ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். 13.30 ரன் ரேட்டில், ஏன்னா 7 ஓவருக்குள்ளேயே மேட்ச்சை முடிச்சாச்சு. அதனால சரியான ரன் ரேட்டில் இருக்கும் நம்ம. ஓகே மக்கள், வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி பாருங்கள். ஓகே மக்கள், அடுத்த வருஷம் சந்திக்கலாம். அதுக்கும் கீப் வெயிட்டிங்.